ஹாய் விவாஸ், இட்ஸ் மீ பாப்பு. இதுதான் என் ஃபஸ்ட்டு லாங் வீடியோ. என்னென்னு பார்த்தீங்கன்னா, நான் பர்பிள்லேருந்து கொஞ்சம் ஸ்கின் கேரு மேக்கப் ப்ராடக்ட்லாம் ஆர்டர் போட்டிருந்தேன். என்னென்னு ஃபஸ்ட்டு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஃபேஸஸ் கனடாவோட 24 hours வாட்டர் ப்ரூஃப் ஜெல் வாங்கின ரேட் வந்து சைடில் உங்களுக்கு காட்டுறேன். இதோட எம்ஆர்பி பார்த்தீங்கன்னா 189. இது வந்து 0.35 கிராம் இருக்குது. இந்த ஓப்பன் பண்ணி பார்த்தா இந்த மாதிரி ரெட் கலரில் நல்லாயிருக்கு, க்யூட்டாக. இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா நிறையாவே ப்ராடக்ட் இருக்குது. நானும் திருப்பிகிட்டே இருக்கேன், போயிட்டே இருக்குது. இதோட ஸ்வாட்சஸ் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். நம்ம இவ்வளோ இருக்குது, இது இன்னும் போயிட்டு தான் இருக்குது. சரின்னு சொல்லிட்டு நான் க்ளோஸ் பண்ணிட்டு உடஞ்சிட போகுதுன்னு சொல்லிட்டு நல்லா திக்காக போல்டாக ஒரு பிளாக் லைன் மாதிரி இருக்குது. வாட்டர் ப்ரூஃபாக தான் இருக்குது. நான் வாட்டர் ஊற்றியும் செக் பண்ணி பார்த்தேன். அது ஒன்றும் மச்சாகலை, வந்து அழிஞ்சு போகலை. ஆக்சுவலாக நான் இன்னும் 24 hours ட்ரை பண்ணல, சும்மா கொஞ்ச நேரம் போட்டு ட்ரை பண்ணி பார்த்தேன். நெக்ஸ்ட்டு என்ன ப்ராடக்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா, பான்ஸோட சூப்பர் லைட் ஜெல்லு. இது வந்து ஹைட்ரேட்டிங் ஜெல்லு. இதோட எம்ஆர்பி வந்து 120 தான். நான் 120க்கு தான் பர்ச்சேஸ் பண்ணேன்னு நினைக்கிறேன். 2 வாங்கியிருந்தேன். இதில் ஆல்ரெடி நான் நிறைய யூஸ் பண்ணியிருக்கேன் இந்த மாய்ஸ்சரைசர், அதனால் எனக்கு ரொம்ப பிடிக்கும். இது என்னென்னா, இந்த பேக்கேஜிங் மட்டும் தான் எனக்கு பிடிக்காது. இந்த மாதிரி மெஸ்ஸியாக ஒரு மாதிரி ஆயிரும் நம்ம கைவிட்டு எடுக்கிறப்போ. இது வந்து சூப்பரான ஜெல் டைப்பில் இருந்தது, லைட் வெயிட்டடாக இருந்தது, டக்குன்னு அப்சர்வ் ஆகிடுச்சு ஸ்கின்னில். எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, பயோடெக்கில் வந்து நான் ஃபேஸ் வாஷ் வாங்கியிருந்தேன். பயோடெக் பப்பாயா டீப் கிளென்ஸ் ஃபேஸ் வாஷு 50 ml ப்ராடக்ட் வந்து வாங்கியிருந்தேன் நான். இது 75 rupees எம்ஆர்பி. நான் வந்து எவ்வளோ சம்திங் வாங்கியிருந்தேன். இது வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். இது நான் ஒரு 4-5 பேக்குக்கு மேலேயே நான் வாங்கிட்டேன். ஏன்னா அவ்வளோ வந்து ஒரு டீப்பாக கிளென்ஸ் பண்ணும் நம்ம ஃபேஸை. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, இது வந்து ஸ்க்ரப்பு மாதிரி இருக்கும், இந்த குட்டி குட்டி பார்ட்டிகல்ஸாக. அதனால எனக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த ஃபேஸ் வாஷும். அதுக்கப்புறம் புதுசாக ட்ரை பண்ணலான்னு சொல்லி என்வைபையோட பிளாக் ஐலைனர் வாங்கியிருந்தேன். இது வந்து 5 ml ப்ராடக்ட் வந்து 129 எம்ஆர்பி வருது. லாங் ஸ்டிங் போட்டிருக்காங்க, மேட் ஃபினிஷ் அப்படி இப்படின்னு போட்டிருந்தாங்க. சரி வாங்கி ட்ரை பண்ணலான்னு சொல்லி வாங்கியிருந்தேன். பேக்கேஜிங்லாம் பிளாக்காக நல்லா இருந்துச்சு. சரி ஓப்பன் பண்ணி பார்க்கலான்னு சொல்லி பார்த்ததுக்கப்புறம் தான் எனக்கு ட்விஸ்ட்டு என்னென்னா, இதோட அந்த ப்ரஷ்ஷு பார்த்திங்கன்னா ரொம்ப குட்டியாக இருக்கிற மாதிரி இருக்குது. ஸோ பிக்னராக இருந்தீங்கன்னா யூஸ் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். பட் பிளாக் வந்து நல்லா டார்க்காக போல்டாக இருக்குது, எனக்கு பிடிச்சிருந்துச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா, மினிமைஸ்டோட 10% நயாசினமைட் ப்ளஸ் ஜிங்க்குன்னு நினைக்கிறேன். இது 10 ml ப்ராடக்ட்டு. இதோட எம்ஆர்பி வந்து 249. இது வந்து எனக்கு சீரம் வந்து யூஸ் பண்ணி பார்க்கலாம் நயாசினமைட் அப்படின்னு சொல்லி தான் நான் வாங்கியிருந்தேன். ட்ரை பண்ணி பார்த்துட்டு செட் ஆகுதா இல்லையான்னு சொல்லி பார்க்கலான்னு சொல்லி 10 ml ப்ராடக்ட் தான் நான் வாங்கியிருந்தேன். ஏன்னா பெருசு வாங்கி ட்ரை பண்ணி நம்ம ஸ்கின்னுக்கு ஒத்துக்கலான்னா என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நான் 10 ml ப்ராடக்ட் வாங்கியிருந்தேன். சரி பார்க்குறக்கு யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். யாருக்காவது ரிவ்யூ வேணால் எனக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், நான் கண்டிப்பாக போடுறேன். உங்களுக்கு யாருக்காவது தெரிஞ்சாலும் கமெண்ட் செக்ஷனில் எனக்கு ஷேர் பண்ணுங்கள். இது பார்க்குறக்கு நல்லா வாட்டரியாக தான் இருக்குது, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. லைட் வெயிட்டடாக தான் இருக்குது, ஸ்கின்னில் நல்லாவே அப்சர்வ் ஆகுது. நான் வந்து வேஸ்ட் பண்ண மனசு இல்லை, லைட்டாக வேணால் உங்களுக்கு டெஸ்ட் பண்ணி காட்டுறேன். டக்குன்னு ஸ்கின்னில் அப்சர்வ் ஆகிடுது, ரொம்ப லைட்டாக அந்த மாதிரி ஒரு மாதிரி க்ரீஸியாக எந்த ஃபீலுமே இல்லை. நல்லா இருக்குது. நான் யூஸ் பண்ணி பார்த்துட்டு ரிசல்ட் சொல்கிறேன். நெக்ஸ்ட்டு வந்து டெர்மோகோலேருந்து 10% வைட்டமின் சி ஃபேஸ் சீரம் வாங்கியிருந்தேன். இதுவுமே நான் 10 ml ப்ராடக்ட் தான் வாங்கியிருந்தேன். இதோட எம்ஆர்பி பார்த்தீங்கன்னா 349. ஏன்னா பெருசாக வாங்கிட்டு நம்ம யூஸ் பண்ணி செட் ஆகலான்னா இதாகும்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணி பார்க்கலான்னு சொல்லிட்டு எல்லாமே 10 ml அந்த மாதிரி குட்டி குட்டியாக தான் வாங்கியிருந்தேன். இதோட பேக்கேஜிங் க்யூட்டாக நல்லா இருந்துச்சு. வைட்டமின் சி வந்து ஒரு பெஸ்ட்டு சீரம். யாராவது பிகினராக இருக்கீங்க, நான் ஃபஸ்ட்டு என்ன சீரம் யூஸ் பண்ணுறதுன்னு தெரிலனா வைட்டமின் சி வந்து வாங்கலாம். நான் ஆல்ரெடி வேறு ப்ராண்ட்லலாம் யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த ப்ராண்டில் இப்போ தான் நான் ஃபஸ்ட் டைம் யூஸ் பண்ணுறேன். இதுவுமே நல்ல லிக்விடாக வாட்டரியாக தான் இருக்குது, ஸ்கின்னில் டக்குனே அப்சர்வ் ஆகுது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த சீரம். இதுவும் வந்து நான் ரெகுலராக யூஸ் பண்ணி பார்த்துட்டு தான் எப்படின்னு சொல்லி ரிவ்யூ போடணும். உங்களுக்கு ரிவ்யூ வேணுன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த சீரம். நெக்ஸ்ட்டு என்ன ப்ராடக்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா, ஆக்வாலஜிக்காலேருந்து ரேடியன்ஸ் ப்ளஸ் டியூவி சன்ஸ்க்ரீன் வித் வாட்டர்மெலன் நயாசினமைடு. இது வந்து இதோட எம்ஆர்பி வந்து 449. நான் ஆஃபர் ப்ரைஸில் தான் வாங்கியிருந்தேன். இதில் வந்து SPF 50+ இருக்குது, PA+++ இருக்குது. இது 50 கிராம் ஆஃப் ப்ராடக்ட் தான். இது வந்து இதில் வந்து ஆல்ரெடி நான் வந்து எல்லோ கலர் யூஸ் பண்ணியிருந்தேன். எனக்கு சூப்பராக இருக்கும், வெரி லைட் வெயிட். என்ன சொல்கிறது, ஸ்கின்னில் அப்சர்வ் ஆகிறதே தெரியாது. அதனால தான் நான் இதுவே வாங்கி ட்ரை பண்ணியிருந்தேன். நெக்ஸ்ட்டு வந்து மெபிலின் நியூயார்க் ஃபிட் மீ மேட் போர்லெஸ் லிக்விட் ஃபவுண்டேஷன் டியூபு. இது வந்து 128 வார்ம் நியூட் ஷேடு. இது வந்து 18 ml ப்ராடக்டோட எம்ஆர்பி வந்து 329. நான் வந்து ஆஃபர் ப்ரைஸில் வாங்கியிருந்தேன். ஆக்சுவலாக நான் ஃபவுண்டேஷன் வந்து இந்த பிராண்டில் யூஸ் பண்ணதில்லை.
இந்த ஷேடு வந்து எனக்கு எக்ஸாக்டாக மேட்ச் ஆகுது. நான் உங்களுக்கு கையிலே வந்து ஸ்வாட்ச் பண்ணி காட்டுறேன். என்னோட ஸ்கின் டோனுக்கு இது எக்ஸாக்டாக மேட்ச் ஆகுது. பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியில் லிக்விட் ஃபவுண்டேஷன் வந்து சர்ச் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா இது ஒரு பெட்டர் ஆப்ஷனாக இருக்கும். நீங்கள் வந்து பெஸ்ட்டு வந்து இந்த மாதிரி டியூப்பில் வந்து குட்டியாக வாங்கி ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா பெருசாக நீங்கள் வந்து வாங்கிக்கலாம். இதிலே வந்து பெரிய பெரிய கண்ணாடி பாட்டிலில் 500 700க்கே இருக்குது. நீங்கள் வேணால் வாங்கி ட்ரை பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த ஒரு ஸ்டோக் க்ரீம் வந்து ஃப்ரீயாக கொடுத்துருந்தாங்க NYBயிலேருந்து. ட்ரை பண்ணி பார்க்கலான்னு பார்த்தா கொஞ்சம் தான் இருக்குது. அதனால் இது யூஸ் ஆச்சுன்னா நான் சொல்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்,